சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணிய திட்டுறாங்க நம்ம விஜயா. "ஏடி நீலாம் ஒரு பொம்பள. இந்த வீட்ல அத்தன அளவுக்கு பொய் சொல்லியிருக்க. ஒரு திருட்டு நகைய வாங்கி எனக்கு சும்மா இருந்தத என் கையில குடுத்து ஆசைய தூண்டி லாஸ்ட்ல எனக்கு பிரச்சனைய கொண்டு வந்து தந்துட்டியேடி. வாய தொறந்தா பொய்யி. அந்த நகையில மட்டும் பிரச்சனை ஆயி நான் போலீஸ் ஸ்டேஷன் பேருனேன். அவ்வளதான். உன்னைய இந்த வீட்ட விட்டு அன்னைக்கே பத்திருப்பேன்டி" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆன்ட்டி நான் தெரியாம செஞ்சுட்டேன். என்னடி தெரியாம செஞ்சுட்ட? நீ தெரியாம இத மட்டுமா செஞ்சிருக்க? எத்தன வகையில செஞ்சிருக்க? இந்த வீட்ல வாய தொறந்தா பொய்யி. உன்னையெல்லாம் ஒரு பொம்பள வச்சிருக்கேன் பாரு. என் புள்ளைய உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் பாரு. என்னையே அடிக்கணும்டி. உனக்கு நீலாம் ஒரு பொம்பள. உன்னைய பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருதுடி அப்படின்னு விஜயா பேசுறாங்க. இத கேட்ட ரோகிணி, ஆன்ட்டி நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஆன்ட்டி. நீ தெரியாம எங்க செஞ்ச? எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ற. மனோஜ கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி தானே இத்தனை பொய்ய சொல்லியிருக்கடி. நான்லாம் உன்னைய மதிச்சு, உன்னையும் மலேசியா மருமவான்னு ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுனதுக்கு எனக்கு வச்சியடி இப்படி ஒரு தலையில அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இத கேட்ட நம்ம ரோகிணிக்கு சிட்டிய போய் பார்க்குறாங்க. சிட்டி கொஞ்சமாவது எனக்கு நேத்து பேசிட்டு போனதுக்கு ஒரு ஃபோன் போட்டாவது நீ பேசியிருப்பியா சிட்டி? நான் உன்ட்ட பண விஷயத்துல ஆனா நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. ஆனா அந்த ஆன்ட்டி என்னைய நேத்து என்னலாம் திட்டுனாங்க தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரோஹிணி. இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும். என்ன காரணம்னா, நேத்து நீ கேட்டு இல்லன்ட்ட. இப்ப எனக்கு வட்டிக்காவது ஒரு ரூ. 2,00,000 தா அப்படின்னு சிட்டிட்ட கேட்குறாங்க ரோஹிணி. ரோகிணி சிட்டிட்ட சொல்றாங்க, "எனக்கு ஒரு பண உதவி இந்த ஒரு விஷயத்துல செய்ய மாட்டியா சிட்டி? இந்த ஒரு உதவி செய்யேன். இங்க பாருங்க மேடம், நீங்க ஏதாவது ஒண்ணு குடுங்க. நான் அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு தாரேன். ஆனா சும்மா கைமாத்து மட்டும் நான் கேட்டா குடுக்க மாட்டேன். வட்டி 3 மடங்கு நான் எக்ஸ்ட்ரா ஏத்தி போடுவேன். நீங்க உடனே கேட்டீங்கன்னா" அப்படின்னு சொல்லவும், "அப்பன்னா வேண்டாம் சிட்டி. நீ ஏதாவது எனக்கு பிரச்சனை திரும்பி மாட்டி விட்டுருவ. பார்த்துக்கிடுதேன்" அப்படின்னு ரோகிணி வெளிய கிளம்பி வராங்க. இங்க பார்த்தீங்கன்னா, முத்து நம்ம அருண ஒரு இடத்துல சந்திக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஸ்டாண்டு கிட்டயே நம்ம அருண் வராரு. என்ன காரணம்னா, ஒரு டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுக்கு ஃபைன் கட்டல. அத கேட்கக்காண்டி அருண் அங்க வராரு. அப்ப முத்த பார்த்துட்டு முறைச்சு பார்க்குறாரு. "பாத்தியா?" உடனே செல்வம் சொல்றாரு முத்துட்ட. "இப்பதான் நம்ம போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம். அருண் தான் சீதாக்கு எப்படியும் கணவரா வருவாருன்னு சொல்றாரு அந்த ஜோசியரும். இப்ப பாரு அவனும் உன்னைய தான் தேடி தேடி வர வேண்டியிருக்கு. அவர் எந்த ரூபத்துலனாலும் நம்ம பார்க்குறோம்ல" அப்படின்னு செல்வம் சொல்றாரு. இத கேட்ட முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த சைட்லேருந்து அருண் நம்ம முத்த முறைக்கிறாரு. இங்கேருந்து முத்து முறைச்சு பார்க்காரு. உடனே செல்வம், "ஏய் சும்மா இரு. முத்து நீ சும்மா இரு. நீ இப்படி பண்ணி அவர்ட்ட திரும்ப திரும்ப பிரச்சனைய உருவாக்காத. கார் ஸ்டாண்டு சிவனேன்னு இருக்கும். இங்க யார் குடிச்சிட்டு போனாங்களோ தெர்ல. ஏய் நம்ம கார் ஸ்டாண்ட்ல எவனும் குடிச்சிட்டு போனாலும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா. அதுவும் இவன்ட்ட போய் மாட்டக்கூடாதுடா" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்ன முறைக்கிற?" அப்படின்னு நம்ம அருண் கேட்குறாரு. இத பார்த்த முத்து, "நான் எதுக்கு சார் உங்கள பார்த்து முறைக்க போறேன்?" அப்படின்னு முத்து சொல்லிட்டு, அருண் அவர கூட்டுட்டு போயிருந்தாரு. யாருன்னா, அங்க ஒருத்தர பிடிக்க வந்த ஆள முறைச்சு பார்த்துட்டே போறாரு. அடுத்தடுத்த எபிசோட்